A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 32 verse 12 to 22. Psalms chapter 33 verse 12 to 22. ஸோ இதில் நம்ம சின்ன சம்மரியாக பார்க்க போது வெரி சிம்பிளாக அந்த சங்கீதத்தை பற்றி பேசுது, மிஸ்பிளேஸ் ட்ரஸ்ட்டை பற்றி பேசுது. அதாவது நம்ம நம்பிக்கையை தவறான இடத்துல வச்சுருந்தா, ஆண்டவரை மேலே வைக்காமல் வேறு இடத்துல வச்சுருந்தா என்ன நடக்கும்னு போட்டிருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நாடுகள் அவங்கக்கிட்ட இருக்க ஆர்மி போர் வீரர்களை வச்சு அவங்க விசுவாசத்தை வச்சுப்பாங்க, ட்ரஸ்ட்டை வச்சுப்பாங்க. ராஜாக்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற குதிரைங்களும் அந்த படையை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரஸ்ட்டை வச்சுப்பாங்க. ஆனால் எந்த ராஜாவும் அவங்களோட ஆர்மி சைஸ்னால் மட்டும் ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய போரில் ஹிஸ்ட்ரி டாக்குமெண்ட்ரிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில போரில் இவங்க 100,000 சோல்ஜர் வச்சுருப்பாங்க, எனிமி 20,000 தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன நினைப்போம், 100,000 தான் ஜெயிப்பாங்க, அதாவது 1,00,000 சோல்ஜர்ஸ் வச்சுருக்கிறது தான் ஜெயிப்பாங்க, 20,000 சோல்ஜர்ஸ் வச்சுருக்கவங்களாம் ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைப்போம். பட் நிறைய போரில் இந்த மாதிரி நடந்திருக்கு. கம்மி ஆட்கள் நிறைய ஆட்களை வீழ்த்திருக்காங்க. ஸோ கிங் அவங்க ஆர்மி பெருசாக இருக்கிறதுனால மட்டும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஜெயிக்க முடியாது. ஸோ தே கேன் ஜஸ்ட் ட்ரஸ்ட் தேர் ஆர்மிஸ். இல்லைனா அந்த நாடு கூட அதே மாதிரி தான், ஆர்மி சைஸ் இருக்கிறது, அதனால நான் தைரியமாக இருக்கலாம்னா இருக்க முடியாது, சொல்ல முடியாது. ஸோ அதுதான். ஆனாலும் அவங்க விசுவாசத்தை எதில் வச்சுருப்பாங்க, அதில் தான் வச்சுருப்பாங்க. அவங்க ட்ரஸ்ட் எதில் வச்சுருப்பாங்க, இந்த ஆர்மியில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அல்டிமேட்டாக யார் மேலே நம்ம ட்ரஸ்ட்டை வச்சுருக்கோம்னா, நம்ம பயத்தோட வித் அ ஃபியர்ஃபுல் ஹார்ட் இஃப் வி ட்ரஸ்ட் இன் காட், ஆண்டவர் மேலே நம்ம பயத்தோட விசுவாசத்தோடு இருந்தால் ஆண்டவர் மேலே நம்ம என்ன வச்சுருப்பாரு, இஸ் வாட்ச்ஃபுல் ஐ வில் பி ஆனஸ்ட். அவர் கண்கள் நம்ம மேலே இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், தைரியமாக இருக்கலாம்னு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் verse 18. ஸோ Psalms chapter 33 verse 18 which says, Behold, the eye of the Lord is on the house, is on those who fear him, on those who hope in his steadfast love. முன்னாடி சொல்கிறோம், Behold, the eye of the Lord is on those who fear him, on those who hope in his steadfast love. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிறதுனா அதே தான். ஸோ நம்ம நிறைய பேர் என்ன வச்சுருப்பாங்க, அவங்க ட்ரஸ்ட்டை அவங்க வச்சுருக்க நம்பிக்கையெல்லாம் இதில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி உலக பிரகாரம் அவங்க கண்ணால் பார்க்க முடியறது வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம எதில் வச்சுக்கணும்னு இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாருன்னா, ஆண்டவர் மேலே நம்ம ட்ரஸ்ட் வச்சுருக்கோம், ஆண்டவர் மேலே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நேற்று பார்க்குற சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீம் வரும். என்ன தீம்னா, அவர் சித்தம் மேலே, அவர் பிளான்ஸ் மேலே நம்ம நம்பிக்கை இருக்கணும், நம்ம பிளான் மேலாம் நம்பிக்கை. அதே மாதிரி தான், அதே சிமிலர் தீமில் தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஓன் செக்யூரிட்டி, ஓன் சேஃப்டிக்கெல்லாம் நீ யார் மேலே நம்பிக்கை, ஆண்டவர் மேலே நம்பிக்கை. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்ம ஒரு செக்யூரிட்டி கேமராவும் ஒரு லைஃப் கார்டு எடுத்துக்கோம். இப்போது ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஒரு செக்யூரிட்டி கேமரா இருக்குது, ஒரு லைஃப் கார்டு இருக்குது. செக்யூரிட்டி கேமரா என்ன பண்ணும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும், எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் பார்க்கும். இப்போ அவ்வளோ டெவலப் ஆகலை. ஸோ இந்த ஆள்கள் மேலே தான் ஃபோக்கஸ் தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. அந்த கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குதோ அந்த கேமரா ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணும், அந்த செக்யூரிட்டி கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த லைஃப் கார்டு என்ன பண்ணுவார், சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். யார் நல்லா நீச்சல் அடிக்கிறா, யார் நீச்சல் கஷ்டப்படுறவங்க மேலே தான் என்ன இருக்கும், அது அவர் கண்ணு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார். அவர் சும்மா லெஃப்ட் ரைட்டு பார்க்காம நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் யாரால் நல்லா ஸ்விம் பண்ண முடியும், யாரால் ஸ்விம் பண்ண கஷ்டப்படுறாங்க. ஸோ யார் கஷ்டப்படுறா, அவங்க தண்ணியில் வரும்போது என்ன பண்ணுவார், அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷனோடு இருப்பார். சிம்லராக இங்கே என்ன சொல்கிறார் சங்கீதக்காரர்னா, ஆண்டவர் மேலே யார் பயத்தோடு இருக்கிறாங்களோ, ஆண்டவர் மேலே யார் விசுவாசம் வச்சுருக்காங்களோ, ஆண்டவர் என்ன வச்சுருப்பார், இஸ் வாட்ச்ஃபுல் ஐ. அவரோட கண்கள் எப்போவுமே என்ன இருக்கும், இவங்க மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் யார் பயப்படுறாங்களோ, ஆண்டவர் யார் விசுவாசிக்கிறாங்களோ, அவங்க மேலே என்ன இருக்குன்னு சொல்கிறாரு சங்கீதக்காரர், அவரோட வாட்ச்ஃபுல் ஐ எப்போவுமே இருக்கும். அதுக்கடுத்து தான் நினச்சி பாருங்கள், அந்த கேமரா எல்லாத்தையும் தான் பார்க்கும். ஆனால் அந்த வாட்ச்ஃபுல் ஐ, அந்த லைஃப் கார்டு இருக்க வாட்ச்ஃபுல் ஐ மாதிரி ஆண்டவரோட வாட்ச்ஃபுல் ஐ இருக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம் அண்ட் ரொம்ப ரொம்ப சேஃப் கூட. ஸோ இப்போ எஸ்பெஷலி இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குளோபல் வார்ஸ் நடக்குது. ரஷ்யா, யுக்ரைன், யூஎஸ்ஏ, இஸ்ரேல், ஈரான், இந்த மாதிரி நிறைய வார்ஸ் நடக்க போகுது. அந்த டைமில் நம்மளுக்கு என்ன இருக்கலாம், நம்ம நாட்டோட சோல்ஜர்ஸ்னால தான் எனக்கு தைரியமாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம போர் ஏதோ ஆச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம், நம்ம செக்யூரிட்டி நம்மளோட ஆர்மி ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்கும்னு நினைக்கலாம். நம்ம இந்தியாவோட போர் வீரர்கள் ரொம்ப பெலசாக. பட் மோர் ஸோ தேன் தட், எவ்வளோ ஆர்மி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்மளே பார்த்துட்டோம். இந்த போர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூஎஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்களோட F-15 அந்த ஃப்ளைட்டை யாராலையும் தொடவே முடியாது, யாராலையும் அழிக்கவே முடியாதுன்னு சொன்ன
அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ஃப்ளைட்டே என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் சுட்டு தள்ளிட்டாங்க. ஸோ அந்த உலக பிரகார ஆர்மியில் வைக்கிற நம்பிக்கையோட நம்ம யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? பிகாஸ் தீஸ் வில் ஃபெயில். இந்த F-15 ஃபெயில் ஆகலாம், இந்த சோல்ஜர்ஸ் ஃபெயில் ஆகலாம், இல்லைனா ஆர்மியை கூட வீழ்த்த முடிக்கலாம், இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் அழிக்கலாம். ஆனால் யார் அழிய மாட்டாங்க என்ன இருந்தாலும், ஆண்டவர் அழிய மாட்டாங்க. அவர் மேலே தான் வி ஷுட் கீப் ஆர் ஃபெய்த். இந்த மாதிரி டைம்லையும் நம்ம என்ன வைக்கணும், நம்மளோட சேஃப்டி, நம்ம நாட்டோட சேஃப்டிக்கு நம்ம யார் மேலே விசுவாசத்தோடு இருக்கணும். மோர் ஸோ தான் சோல்ஜர்ஸ். We should keep our trust in God, that God will keep His watchful eye over us and that God will protect us. That is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that you are one who always has His watchful eye over those who fear you, Lord, and those who have faith in you, Lord. Thank you for this reminder, Lord. And Lord, even though it is very tempting for us to put our faith in all of these earthly things, like the army, like the strength of our like the strength of technology, like the strength of the soldiers, Lord, help us see that ultimately it is who with your watchful eye who can protect us, Lord, not these worldly beings, Lord, not these worldly soldiers, Lord, not these worldly machines, Lord, and give us the strength and grace to see that and that see through it, Lord. And Lord, let us not rely on all the other outside things, but Lord, help us lean on and rely on only you, O Lord. All of this in Christ's name I pray. Amen.